மிதுன ராசி நபர்களுக்கு கலியுகம் சேனல் டிவியில் 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். ஜென்ம ராசியில சுக்கிரனுடைய வருகை, குருவோட சேர்க்கை. ஆக என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் அறிமுகமாகும். இல்லை ஏற்கனவே அறிமுகமாக இருந்தால் அதனுடைய பழக்க வழக்க அமைப்புகள் தீவிரமாக அதிகமாகும், நல்ல விதமாக. இது காதல் விஷயத்துல மட்டும் நம்ம பேச வரல. பொதுவாக பழக்க வழக்கம் அறிமுகமாகுதுன்னா நம்ம பல பேர் புரிஞ்சுக்கிறது அப்படிதான். ஸோ நம்ம எல்லா வயதினருக்கும் இந்த பலன் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்க அறிமுகங்கள் ஏற்கனவே அறிமுகம் இருந்துச்சுன்னா அதனுடைய நெருக்கம் அதிகமாகுது. ஏன்னா தானே இருக்கிறவங்க கொஞ்சம் நட்பு ரீதியாக அதிகமாக போகிறது, கொஞ்சம் நெருங்கி வர்றது, இப்படிங்கிற மாதிரி சில வருகை. ஸோ சில நபர்களுடைய அறிமுக பழக்க வழக்கங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல வரவுகளை, வருகையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதன்லாம் அந்த மாதம் வக்கரமாக போகுது. ஸோ என்ன நடக்குன்னா, சில நபர்கள் நம்ம அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான சில ஐடியாக்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகாது, சில சரி வராது, ட்ராபேக் பண்ணுற மாதிரி இருக்கும், முயற்சி கைவிடுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் வரும். இது மனித வாழ்க்கையில் ஒரு இயல்பு. ஆனால் இப்போதைக்கு என்ன நடக்குன்னா, சில விஷயத்த நீங்கள் மாற்றி யோசிச்சு பார்ப்பீங்க. வேறு வழியில் செஞ்சு பார்க்கலாம், ரிவர்ஸில் பண்ணலாம், இப்படி பண்ணி பார்க்கலாம், இது சரியா இல்லையா நம்ம அப்படி பண்ணி பார்க்கலாம், இந்த வழியில் போகலன்னா நம்ம இந்த வழியில் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு மாற்று வழி என்ன, நாம் பிழைப்பதற்கு மாற்று வழி என்ன அப்படிங்கிற சில ஐடியாக்களை இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி, புரியுதுங்களா, அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்று வழிமுறைகளை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை தாண்டி தான் ஒரு 10% அடுத்தவங்கள்ட்ட ஐடியா கேட்கறது அப்படிங்கிறது வரும். அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த செவ்வாய், சனி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் 4ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படுது பார்வையின் மூலியமாக. இப்போ என்ன மாதிரியான தாக்கம் அந்த மாதிரி விஷயத்தில் இருக்குன்னா, இந்த அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சில டர்னிங் பாயிண்ட், அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சில டர்னிங் பாயிண்ட்டுகளை மிதுன ராசி நபர்கள் சந்திப்பீங்க. டர்னிங் பாயிண்ட்டுங்கிறத எப்படி எடுத்துக்கலான்னா, சில நபர்கள் வாங்குவீங்க, அது உடனடியாக விற்க ஐடியா இருக்காது, ஆனால் இந்த நேரம் விற்கிற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் மாட்டோம். சில நபர்கள் எப்போதும் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை இப்போதைக்கு விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஒரு சேல் பண்ணி ஒரு அமௌண்ட்டு பார்க்கறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ மண்ணு, மனை, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் மூலியமாக கொஞ்சம் பணத்தை பார்க்கக்கூடிய சில வழிமுறைகள் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். இப்போ மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு பணம் சார்ந்த முயற்சிகள், பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு கண் தெரிகிறது. கொஞ்சம் இந்த வேலை வாய்ப்பு, சம்பள வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நல்ல நிலைமைக்கு மாறுவது. சம்பள வேலையில் ஏதாச்சும் தொய்வு, தொங்கல், கொஞ்சம் சரியில்லாத அமைப்புலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு மாறுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க வரும். ஃபைனலாக 10ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது. தொழில் ரீதியாக மிதுன ராசி நபர்கள் தொழில் ரீதியாக மட்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது இந்த காலகட்டம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 மாதம் அந்த வக்கர அமைப்பில் இருக்கும். தொழில் ரீதியாக அப்படி இருக்கிறத மட்டும் அப்படி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தொழிலில் நீங்கள் பெரிய அகலக்கால் இந்த காலகட்டத்தில் வைக்க தேவையில்லை. ஸோ அதுக்கான வளர்ச்சி, growth கிடைக்காது. அது கொஞ்சம் காலம் ஆன பிற்பாடு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தற்சமய சூழ்நிலை கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிதுன ராசிக்கு ஒரு விஷயத்த மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சில நல்ல கூட்டுச்சேர்க்கை, நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைச்சதுன்னா
அது நல்லா ஏ டு இசட் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். இப்போ இந்த மாதிரி இதான் நேரம் பார்த்து எல்லாம் கிடைக்கிறது. நேரம் பார்த்து நம்மளும் செய்யணும். நேரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த விஷயத்த வந்து கேப்சர் பண்ணிக்கணும். அதுதான் கரெக்டாக அமையும்.